வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நாம் இப்பொழுது ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம். அதை சார்ந்து தமிழகத்தில் ஒரு கதாநாயகனாக மற்றும் சமீபத்திய படங்களில் கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருக்கின்றார் மற்றும் ஒரு காமெடி நடிகராக வளர்ந்து கொண்டிருக்கின்ற பரோட்டா சூரி என்று அனைவராலும் அறியப்படக்கூடிய நடிகர் சூரி அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். நடிகர் சூரி பல்வேறு கஷ்டங்களை கடந்து இந்த திரைத்துறையில் நடிகராக தற்பொழுது கொலைச்சி கொண்டிருக்கின்றார். இவர் வெண்ணிலா கபடி குழு என்ற படத்தில் அவர் அந்த 50 பரோட்டாக்களை சாப்பிடக்கூடிய ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடித்திருப்பார். இந்த காமெடி பெரிய அளவுக்கு கிளிக் ஆயிடுச்சு. அதன் மூலமாக அவர் தமிழ் திரையுலகில் அனைவராலும் அறியப்படக்கூடியவராக இருந்தாலும் கூட 2009 ஆனால் அவர் 1996 திரைப்படத்துறையில் சாதிக்கணும்னு அவர் ஊரை விட்டு மதுரையில் பிறந்தவர், சென்னைக்கு வந்தவர். 96 2009 கிட்டத்தட்ட 13 வருடங்கள் தொடர் போராட்டத்தின் அடிப்படையில் தான் அவருக்கு இது மாதிரி ஒரு சின்ன கதாபாத்திரமே கிடைச்சிச்சு. அதுக்கிடையில் அவர் அவ்வளோ கஷ்டங்களை கடந்து தான் இந்த ஒரு நிலை அடைந்திருக்கின்றார். மற்றும் 2009 உடனே வெற்றி கிடைச்சிருச்சுன்னா இல்லை, அதுக்கு பிறகும் பல்வேறு படங்களில் சின்ன சின்ன ரோல்ஸ் தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. இப்போ 1996 அவர் படங்களில் நடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காரு. 98 மறுமலர்ச்சி, வின்னர்லாம் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் அவர் நடிச்சிருக்காரா அப்படிங்கிற தெரியாத அளவுக்கு கதாபாத்திரங்கள் அவருக்கு இருந்தன. ஆனால் 2009 வெண்ணிலா கபடி குழு அந்த படத்தில் தான் ஓரளவு அவருக்கு பேர் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக சில படங்கள் அவருக்கு நல்லா இருந்துச்சு. குறிப்பாக அவர் விமல் அவர்களோட சேர்ந்து நடித்ததாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் அவரோட சேர்ந்து மற்றும் சுந்தரபாண்டியன் இந்த சசிகுமார் அவரோட சேர்ந்து நடித்த படங்கள் மூலமாலாம் அவருக்கு ஓரளவு பேர் கிடச்சிச்சு. அவர் என்னென்ன படங்கள்லாம் நடிச்சிருந்தார்னா சுந்தரபாண்டியன், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், பாண்டிய நாடு, ஜில்லா, ரஜினி முருகன், சீமராஜா, இது மாதிரி நிறையா படங்கள் நடிச்சிருந்தாலும் இப்போ அவர் இந்த விடுதலைங்கிற படத்தில் 2 பாகத்துலேயும் நடிச்சிருப்பார். மாமன் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பார். கருடன் அப்படிங்கிற படம், கொட்டாக்கனி அப்படிங்கிற படம், ஒரு கடல் ஒரு மலை அப்படிங்கிற படத்துலலாம் ஒரு முக்கியமான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருப்பார். இப்படிப்பட்ட பல்வேறு அம்சங்கள் பொருந்திய இவருடைய ஜாதகத்தில் அப்படி என்ன அம்சங்கள் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். அவர் மதுரையில் பிறந்தவர். அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் அவர் திருவோணம் 3ஆம் பாதம் நட்சத்திரத்தில் மகர ராசியில் பிறந்தவர். துலாம் லக்னம், சதுர்த்தசி வளர்பிறை தேதியில் பிறந்தவர். இவருடைய நவம்சம் என்ன சுட்டி காட்டுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க திரைத்துறையில் காமெடி நடிகராக வளம் வர வேண்டும். அப்படி என்ன கிரக அமைப்புகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பல்வேறு ஜாதகங்கள் இதுக்கு முன்னாடி விளக்கியிருக்கோம். சுக்கிரன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் மற்றும் செவ்வாய் நல்லா இருக்கணும். ராகு கேது தொடர்புகள் 3, 9ஆம் இடம் மற்றும் 10, 11 இந்த இடங்கள்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக இவருக்கு அந்த அம்சங்கள்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாக காமெடி நடிகர்னாலே 3ஆம் இடம் ரொம்ப ரொம்ப அவசியம். இவருக்கு நவம்சத்தில் லக்னாதிபதி 11ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகுவும் இருக்கக்கூடிய இணைவு இருக்குது. அதன் அடிப்படையிலே இவருக்கு இந்த கலை ஆர்வம் இயற்கையிலே அவருக்கு இருந்திருக்கு அப்படிங்கிற சுட்டி காட்டுது. அதே போல் லக்னாதிபதியே சுக்கிரனாக இருக்கார். லக்னத்தில் மாந்தி 2ஆம் இடத்துல புதனும் செவ்வாய் ஆட்சியாகவே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இந்த செவ்வாயும் சுக்கிரனும் அவருக்கு கலைத்துறை திரைத்துறை சார்ந்த ஈடுபாட்டை இன்சோர் பண்ணியிருக்கு. 3ஆம் இடத்துல குரு ஆட்சியாக இருக்கார். இந்த குரு 3ஆம் இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காமெடி கதாபாத்திரங்களுக்கு. நம்ம பல்வேறு காமெடி நாயகர்கள், குறிப்பாக சந்தானம், விவேக், வடிவேலு, கவுண்டமணி போன்றவர்களுடைய ஜாதகம்லாம் பார்த்துருக்கோம். அதில் எல்லாத்துலேயுமே இந்த 3ஆம் இடத்துல இந்த இது போன்ற ஒரு கிரக அமைப்பு சிறப்பாக இருக்கும். மற்றும் 3ஆம் இடம் 8ஆம் இடம் பார்த்திங்கன்னா ஒரு கேலி கிண்டல் சார்ந்த காமெடியெல்லாம் பண்ணுறதுக்குலாம் இந்த 8ஆம் இடம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா இவருக்கு லக்னாதிபதி தான், அவரே 8ஆம் அதிபதியும் கூட 11ஆம் இடத்துல ராகுவோட இருக்கார். மற்றும் 5ஆம் இடத்துல கேதுவும், 6ஆம் இடத்துல சனியும், 9ஆம் இடத்துல சந்திரன், 10ல் சூரியன், 11ல் சுக்கிரன் ராகு இருக்கக்கூடிய யோகமான ஒரு ஜாதக அமைப்பு தான். இவர் புதன் செவ்வாயெல்லாம் இருக்கிறப்ப இவர் ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு. ஒரு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. 10ஆம் அதிபதியான சந்திரனும் அவருக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறப்ப பொதுவாக செவ்வாய் சந்திரன் இது போன்ற கிரகங்கள் நல்லா இருந்தாலே நிச்சயமாக அவர்களால் ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் சிறப்பாக பண்ண முடியும். மற்றும் இவருக்கு லக்னாதிபதி 11ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடம் ஆட்சி கிரகம் இருப்பதன் அடிப்படையில் சகோதர அடிப்படையில் ரொம்ப பிணைப்பு இருக்குது. குடும்ப பந்த பாசம் அதிகம் கொண்டவராகவே இருக்கின்றார் இவர். மற்றும் இவருக்கு கிரகங்கள் எல்லாம் மிக மிக வலுவாகவே இருக்குது. குறிப்பாக இவர் மாமன் போன்ற படங்கள்லாம் நடிச்சிருக்கு. மாமன்னாலே 2, 6ஆம் இடம் நல்லா இருக்கணும். தாய்மாமன் அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மூத்த தாய்மாமன்னா 2ஆம் இடம் மற்றும் இளைய தாய்மாமன்னா 6ஆம் இடம். 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாகவே இருக்கார். 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்குது. 6ஆம் இடத்துல சனி இருக்குது. இது மாதிரி மாமன் போன்ற படங்கள். குறிப்பாக இவர் விடுதலை போன்ற படத்துலலாம் ரொம்ப போராளியாக ஒரு நல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய, அதுவும் ஒரு பின்தங்கிய ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து அதன் மூலமாக எப்படி அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு அவர் சமாளிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த 3ஆம் இடத்துல காவல் சட்டம், காவல் பாதுகாப்புனாலே 3 மற்றும் 6ஆம் இடம், 3ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதெல்லாம் சுட்டி காட்டுது. மற்றும் இவர் இயல்பாகவே நல்ல ஒரு காமெடி கலந்த கதாபாத்திரங்கள் நடிப்பதற்கு இவருக்கு செவ்வாயும் சுக்கிரனும் ராகு சுக்கிரன் நினைவெல்லாம் காரணமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் 8ஆம் அதிபதியாகவே சுக்கிரனாக இருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கின்றது.
இது போன்ற தன்மைகள் நவம்சத்தில் தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. ஒரு பேசிக்காகவே அதுக்கான எபிலிட்டி அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுதுங்க. ராசி சாட்டு முழுமையான தன்மைகளை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இவருக்கு லக்னம் சார்ந்த வர்க்கோத்தமம் இருக்குங்க. இவருக்கு எந்த லக்னம் தான் நவம்சத்தில் இருக்கோ அதே தான் ராசி காட்டத்திலும் இருக்குது. அதன் அடிப்படையில் இவர் பொதுவாக துலாம் லக்னத்தில் பிறந்திருக்கின்றார். துலாம் லக்னத்தில் 4ஆம் இடத்துல இவருக்கு சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு, மகர ராசி. கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்னாடி பிறந்திருக்காருங்க. சூரியனும் சந்திரனும் ஏன்னா சதுர்த்தசினா முன்னாடி நாள் தானே, பௌர்ணமிக்கு முன்னாடி நாள் பிறந்திருக்காரு. 6ஆம் இடத்துல கேது. இந்த 6ஆம் இடத்துல கேது இருக்கிறது தான் முதல்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த நிலைக்கு வந்திருக்காரு. அவர் வந்து 3ஆம் அதிபதி வந்து 9ஆம் இடத்துல வரதா இருக்கட்டும், ஒரு இடமாற்றம் அவர் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக மதுரையில இருந்து சென்னைக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் கேது 6ஆம் இடத்துல இருக்குது. தொடக்கத்தில் துப்புரவு பணியாளராக தான் அவர் வந்து சென்னையில் வேலை பார்த்துருக்காரு. மற்றும் அது மட்டும் இல்லாமல் முதல்ல அவருக்கு படம் வாய்ப்பு 98லேருந்தே படம் வாய்ப்புக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. செட் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துருக்காரு, ஃபோட்டோ பிளேட் அந்த ஒரு ட்ரெயினியாக வேலை பார்த்துருக்காரு, எலக்ட்ரிஷியனாக வேலை பார்த்துருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் இது மாதிரி மல்டி டேலண்டட், மல்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது காரணம். இது மாதிரி 3ஆம் இடம் வந்து மல்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது காரணமாக அமையும். அதேபோல் இவருக்கு 6ல் கேது இருக்குது. இது மாதிரி ஒரு துப்புரவு பணியாளர் இது மாதிரி போன்ற செயல்பாடுகள் செய்வதற்கெல்லாம் காரணமாக அமைஞ்சிருக்குங்க. மற்றும் இவருக்கு இங்கேயும் லக்னாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். அவர் நவம்சத்துலேயும் லக்னாதிபதி 11ஆம் இடம் தொடர்பு நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தோம். இவருக்கு 9ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் இருக்கக்கூடிய அமைப்பு, மற்றும் 11ஆம் இடத்துல சூரியனும் புதனும் மாந்தியோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இவருக்கு 11ஆம் இடம் ஆட்சி கிரகம் தான் ரொம்ப கிளியராகவே இண்டிகேட் பண்ணுது. இந்த சகோதர அமைப்புகளை வந்து நவம்சத்துலேயும் கூட பிறந்தவங்க 5-6 சகோதரர்கள் இருக்காங்க. நவம்சத்துலேயும் 3ஆம் இடத்துல குரு ஆட்சி, இங்கே சூரியன் ஆட்சி 11ஆம் இடம். ராகு வந்து 12ல் மறையக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார். இவர் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர், உணர்வுபூர்வமாக இருக்கின்றார். ஃபேமிலி அட்டாச்மெண்ட்ஸ், இந்த புணர்வு தோஷம் இருக்கவங்களுக்குலாம் ஃபேமிலி அட்டாச்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட தன்மை பொருந்தியவராக இருக்கார். குரு சந்திர யோகம் நவம்சத்திலே பார்த்துருந்தோம் அவருக்கு. அதே மாதிரி அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய, திட்டமிடக்கூடிய, வடிவமைக்கக்கூடிய திறன் கொண்டவராக இருக்கின்றார். வாழ்வியல் எதிர்பார்ப்பு நோக்கம் கொண்டவராகவே இருக்கின்றார். நல்ல ஓரளவு அறிவு சிந்தனை பொருந்தியவராகவே இருக்கின்றார். இது போன்ற தன்மைகள்லாம் இவருக்கு இயல்பாகவே இருக்குங்க. இவருக்கு லக்னாதிபதி 10ஆம் இடத்துல இருக்குது. இவர் தான் ஒரு அரசு சார்ந்த துறைகளில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தும் பிற்காலத்தில் வந்து. மற்றும் இவர் நல்ல தொழில் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருக்கார். ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது சனியும் சந்திரன் பார்வை, சுக்கிரன் சந்திரன் பார்வை இருக்குது. ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் இவர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பிற்காலத்தில் அரசியல் ஈடுபாடும் இவருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டுங்க. ஏன்னா பௌர்ணமி, கிட்டத்தட்ட பௌர்ணமி யோகம் அவருக்கு இருக்குது. 10ஆம் இட கிரகங்களும் சூரியனும் நல்லா இருக்காங்க, சந்திரனும் நல்லா இருக்காங்க. 10ஆம் அதிபதியும் அவருக்கு பரிவர்த்தனை இருக்குது. 4 மற்றும் 10ஆம் இடம் சார்ந்த பரிவர்த்தனை சிறப்பாகவே இருக்குங்க. இந்த செவ்வாய் குரு சேர்க்கை அமைப்பு இவருக்கு சில சட்ட பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கு. இவர் படங்களையும் செவ்வாய் குரு இருக்குது. இவர் போலீஸாரெலாம் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. மற்றும் இவர் நடிகர் விஷ்ணு விஷால் அவரோட அப்பா சார்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார். ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை இவர் பேரில் எழுதி வாங்கிட்டு அதில் வந்து பண மோசடி செஞ்சதுனால சில பிரச்சனைகள் இருந்த மாதிரி, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் சட்ட பிரச்சனைகள்லாம் எதிர்கொண்டது காரணம். இன்னமும் எதிர்கொள்வார். அதிகமாக சில பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தும் இது போன்ற கிரக சேர்க்கை அமைப்புகள். ஆனால் அவருக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை தான் கொடுக்கும். இன்னொன்று ராகு 12ல் மறைகிறதுனால இது மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருங்க அவருக்கு. அதேபோல் இவருக்கு வந்து ராகு வந்து சில பிரச்சனைகளையும் கொடுப்பார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. மற்றபடி யோகமாக சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு இருக்குது. இவருக்கு தசாபதிகள் எப்படி பலன் கொடுத்துருக்குன்னா, முதல்ல சந்திரன் திசை, அடுத்து செவ்வாய், அடுத்து ராகு, அடுத்து குரு, அடுத்து புதன் அப்படிங்கிற மாதிரி தசாபதிகள்லாம் இருக்குங்க. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இப்போ குரு தசையில் தான் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ், டிரான்ஸ்ஃபார்மேஷன் கிடச்சிருக்கு. அவருக்கு குரு தசை வந்து 2006லேருந்து 2022 வரைக்கும். அவர் ராகு தசை தான் முதல்ல இந்த சினிமா ஃபீல்டில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வமே இந்த ராகு தசையில் தான் கிடச்சிருக்கு. அதன் அடிப்படையில் ராகு 12ல் மறைகிறாரு. நிறையா வந்து கஷ்டங்களையும் போராட்டங்களையும் சந்தித்து 2006 வரைக்கும் ஒரு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கல. அடுத்து இந்த குரு தசை நவம்சத்தில் 3ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்தது. 2009 ஒரு சான்சஸ் கிடச்சிருக்கு. அந்த 2022 வரைக்குமே அவருக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கடந்து போராட்டங்களை சந்தித்து வந்திருக்கார். அடுத்து இப்போ நடக்கக்கூடிய சனி தசை தான் அவருக்கு நல்ல யோகமாக இருக்குங்க. சனியில் வந்து ஒரு 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். பரிவர்த்தனையும் இருக்குது. அதன் அடிப்படையில் இப்போ தொழிலும் நடத்துகிறாரு. படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள்லாம் கொஞ்சம் நாளாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மற்றும் 2041 வரைக்குமே இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அவருக்கு படங்களில் இவர் ஒரு ஹீரோவாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. எப்படி இவரால் ஹீரோவாக நடிக்க முடியுதுன்னா, இவருடைய 9ஆம் அதிபதி புதன் நல்லா இருக்கார். 9, 10, 12 கிரகங்கள் நல்லா இருக்குது. லாபஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால இவர் ஹீரோவாலையும் நடிக்க முடியுது. குறிப்பாக பார்க்கணும்னா இவருக்கு சனி திசையில் சுயபுத்தி முடிஞ்சு இப்போ வந்து புதன் புத்தி தான் நடந்துருக்கு. இந்த 2027 வரைக்குமே அவர் வந்து நிறையா படங்களில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தும் 2027 வரைக்கும். அதுக்கு அடுத்து கேது புத்தி கொஞ்சம் டவுனாக இருக்கும் அவருக்கு. சுக்கிரன் புத்தி ஓரளவு நல்லா இருக்கும். ஓகே, சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் ஓரளவு பொதுவாக இந்த சனி திசையில் வந்து அவருக்கு அரசியல் ஈடுபாடு, ப்ரொடியூசராக இருக்குது, தொழில் சார்ந்த செயல்பாடுகள், அரசு சார்ந்த தொடர்புகள்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓரளவு நல்ல ஒரு
ரெகக்னைசேஷனும் கிடைக்குங்க. நிச்சயமாக வந்து நல்ல ஒரு சமூக அளவில் ஒரு புகழ்பெற்று வாழக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த சனி தசை முடிஞ்சு அதற்கு அடுத்து வரக்கூடியதும் புதன் தசை, அதுவும் அமோகமாக தான் இருக்க போதுங்க. புதன் 12ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி, இனி உள்ள காலம் வந்து ஓரளவு சிறப்பாக யோகமாகவே இருக்குது. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகம் பொருந்திய ஜாதக அமைப்பு தான் இவர் பெற்றிருக்கின்றார். இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் இதுபோன்று ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க்கை வளமுடன்.